நம்ம பண்டிட் வேத ஹோம ஸ்தலத்தில் அன்னைக்கு இந்த திரியம்பகேஷ் ருத்ர ஆவாகனம் செய்து வச்சு கலச பூஜைகள் செய்து அந்த சுவாமிக்கே உரிய அபிஷேகங்கள் ஆரம்பத்திலே பார்த்தாலும் மஞ்சள் பொடி, தேன், பால், தயிர்லாம் பண்ணோம். மஞ்சள் பொடி பண்ணேன்னா நமக்கு வந்து ஜன வசீகரணம். நம்மளுடைய வியாபார ஸ்தலங்கள்ல நம்மளுடைய சொந்தமான என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதுக்கு ஜலம் எல்லாரும் மக்கள் வரணும், வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து இந்த மஞ்சள சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணலாம். அந்த மாரி சொல்லக்கூடிய மஞ்சள் அபிஷேகம். அடுத்து தேன்னால பண்ணோம். தேன்னால பண்ணது குரல் வளம் எல்லாருக்கும் வரும். குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த இது பரத கலைஞர்கள், பாட்டு பாடுறவா, மிருதங்கம் இந்த மாரி உள்ளவளுக்கெல்லாம் இந்த நல்ல விதமான கலைகள் மேலும் அபிவிருத்தி ஆகுங்கிறதுக்காக இந்த தேன் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். தேனுக்கு அபிஷேகம் பண்றது. அடுத்து அதே மாரி பால் பண்றோம். பால் பண்ணா அவளுடைய ஆயுசு தீர்க்கமா நல்லபடியா சேமமா இருக்கணுங்கிறதுக்காக பண்றோம். அடுத்தது பஸ்பம், அதாவது விபூதி. விபூதி வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா விபூதி மட்டும்தான். விபூதியை நம்ம அபிஷேகம் பண்ணோம். அதே மாதிரி நெய். நெய் பண்ணும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். எந்தவித பிணியா இருந்தாலும் சுவாமிக்கு ஒரு நெய் விளக்கு போடுறது, நெய்யினால் அபிஷேகம் பண்றது. அப்படி பண்ணோம்னா அந்த சுவாமி நமக்கு அனுகிரகம் கொடுக்குறாங்கிறத அவரே சொல்லியிருக்கார். நம்ம சொல்ல வேதத்துல சொல்லியிருக்கப்பட்டது. இந்த வேதம் யார் கொடுத்தாரு? அவர் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த சமக பிரச்சனத்தை பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பார் அவரு. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார் அதுல. அதுலேருந்து அது அந்த இந்த அபிஷேக விதிகள்லாம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. அதே கடைசியில வந்து சந்தன அபிஷேகம். நமக்கு எல்லாவித நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. அடுத்து கலச அபிஷேகம். கலசத்துல பண்ணும்போது அந்த மூர்த்தம் இங்க என்ன சுவாமி வச்சிருக்கோமோ அந்த மூர்த்தத்தை அந்த சபலத்துல ஆவாகனம் பண்ணி அதுக்கு சொல்லக்கூடிய பஞ்சாவன பூஜைகள்லாம் பண்ணி அந்த கலசத்தை எடுத்து கலசத்துல அந்த ஜலத்துல சுவாமிகிட்ட சேர்ப்போம். இந்த சேர்க்கும் போது அந்த சுவாமி வந்து என்னன்னா குளிர்ட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்ப சந்தோஷம் ஆகும்போது சுவாமி என்ன பண்ணா நம்மளுடைய நினைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அவர் கொடுக்கிறார். ததா அஸ்து இந்த நேரத்தில் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளுக்கும் நான் உனக்கு ஆசி வழங்கின உனக்கு கிடைக்குமாறு அப்படின்னு சொல்லி சாமி வழங்குறார். அது மாதிரி எல்லா அபிஷேகங்களையும் பண்ணோம். இந்த அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சுவாமிக்கு உரிய உபச்சாரங்கள் அலங்காரம் பண்ணி அஷ்டோத்திரம் அர்ச்சனை பண்ணி தீப நைவேத்தியங்கள் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு சதுர்வேத பாராயணம் முடிஞ்சு எல்லாம் திவ்யமாக இன்று நம்ம பண்டி ஸ்தலத்தில் விசேஷமா நடந்தது. இது இன்னைக்கு கார்த்திகை ஞாயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீவாஞ்சியம்னு கேள்விப்பட்டிருவீர்கள். இந்த வாஞ்சிநாதரன் பேர் அவர். ஸ்ரீவாஞ்சியத்தில் பார்த்தா கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில போனா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஏன்னா பரமேஸ்வரன் வந்து அந்த கங்கை வந்து எல்லாருடைய பாவங்களையும் என்கிட்ட இதுங்கடா நான் இந்த பாவத்தை எங்க கொண்டே சேர்க்கிறது அப்படின்னு கேட்கிறா பரமேஸ்வரன்ட்ட. பரமேஸ்வரன் அனுகிரகம் கொடுக்கிறார். ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வா குப்த கங்கையாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க வரா. நீ அங்க வந்து அந்த கங்கையா நீ அங்க குப்த கங்கைன்னு அந்த இடத்துல மட்டும்தான். இங்கெல்லாம் கங்கை அங்க குப்த கங்கைன்னு பேரு. அங்க வந்து அந்த குளத்துல வந்து நீ வந்து உன்னுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோம்பா. அதனால பார்த்தேன் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு விசேஷமா அந்த கங்கை ஜலத்தை நீராடி சுவாமியை தரிசனம் பண்றது. அது மாரி இன்னைக்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு ஞாயிற்று கிழமையும் நமக்கு அமைஞ்சது இன்னைக்கு. இந்த சுவாமியும் அந்த இடத்துக்கு நமக்கு வந்திருக்கார். அதுமாரி கார்த்திகை சோமவாரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் கார்த்திகை சோமவாரத்தை சோமனுக்கே உரிய வாரம் திங்கட்கிழமைங்கிறது. அந்த கார்த்திகையில சேர்ந்து வரும்போது இந்த கார்த்திகை மாசம் தான் அந்த பரமேஸ்வரன் வந்து தீபஸ்வரூபமா வந்து காட்சி கொடுத்தார். திருவண்ணாமலை அந்த நேத்திக்கு இப்ப முன்னாடி நாள் முன்னாடி கூட தீப தீபம் எல்லாம் நடந்தது. அந்த சுரூபம் காட்டு வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமியில அன்னைக்கு தான். அதனாலதான் கார்த்திகையில வந்து பரணி தீபம் முடிஞ்சு சாயரட்ச மலை கார்த்திகைன்னு சொல்லி தீபம் அங்கே ஏத்துவா. நம்ம எல்லாம் சர்வாலய தீபத்தை அனுஷ்டிக்கிறது காரணம் தான். பௌர்ணமி திதி அன்னைக்குதான் பரமேஸ்வரன் தீபஸ்வரூபமா காட்சி கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மாசம். இந்த மாசம் முழுவதும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணணும். அது யாருக்கு பண்றோம்னா சுவாமிக்கு பண்ணணும். சுவாமி யார்? சுவாமின்னா அவர் தான் பரமேஸ்வரம், பரம்பொருள், பரம் ஈஸ்வரன். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. ஈஸ்வரனாலே தலைவன். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அதனாலதான் பரமேஸ்வரன் பேரு. அதனால இந்த பரம்பொருள் இந்த கார்த்திகை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில பூஜை பண்ணும்போது அபரிவிதமான நன்மைகள் நமக்கு அளிக்கிறார். அதனால நீங்க எல்லாரும் இந்த நடைபெறக்கூடிய நம்ம பண்டிட்டில எல்லாரும் பூஜையில கலந்துங்கோ. சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஒரு சிறிய கட்டணம் ஒண்ணு வச்சிருக்கா. நீங்க அந்த கட்டணத்தை அவருடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டு கட்டணத்தை செலுத்தினா சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி பூஜையில வைத்து உங்களுக்கு அவர் ரட்சையும் அவருடைய உத்ராட்சமும் உங்களுக்கு பிரசாதமா அனுப்பிப்பார். அதனால எல்லாரும் இந்த பூஜையில கலந்து கொண்டு ஸ்ரீ திரியம்பக ருத்ரனின் அருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.